கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 7வது நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசையோடு அன்னை மரியாள் அருகிலே கரம் பிடித்து அழைத்து செல்வதில் பெருமை கொள்ளுகின்றேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் பொழுது அன்னை மரியாள் அனுபவித்த அனுபவங்களை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு மகிழ்ச்சியினை தேடிக்கொள்வதிலே ஆச்சரியப்படுவதில்லை. அதிலும் குறிப்பாக திருமணம் முடித்த தம்பதியர்கள் தங்களுடைய திருமண வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக தங்களுடைய தலைமுறையை, அதாவது தங்களுடைய வாரிசை அவர்கள் பார்ப்பதற்காக அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற ஒரு எண்ணங்கள், ஆசை அனைத்தையும் நாம் சொல்லி அதை காண முடியாத ஒரு நிகழ்வுகளை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், ஆசைகள் இருக்கும் ஒவ்வொரு தம்பதியினுடைய உள்ளத்தின் ஆழத்திலும். குறிப்பாக திருமணம் முடித்த பெண்கள் எப்பொழுது தாம் கருதரிக்க போகிறோம் என்ற எதிர்பார்ப்பும், கருதரித்த பிறகு தன்னுடைய குழந்தையை உதரத்திலே சுமக்கின்ற பொழுது குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவினையும் அந்த தாயானவள் அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி எண்ணில் அடங்கா ஒரு பெயருக்குரியது. இந்த சூழ்நிலையிலும் அன்னை மரியாள், ஆண்டவரின் தாயானவள், ஜென்ம பாவமல்லாமல் உற்பவித்தவள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசராகிய இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் மீட்பு கொடுக்கக்கூடிய அந்த இறைமகன் இயேசுவையே தன்னுடைய உதரத்தில் தாங்கி இருப்பதை அவளுக்கு பெருமகிழ்ச்சி இறைந்தது. சொல்லன்னா மகிழ்ச்சியிலே அவள் தன்னுடைய நாட்களை கடந்து வருகிறாள். உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்ற கபிரியேல் தூதருடைய அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ரீங்காரமாக ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த உன்னதரின் வல்லமைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கின்ற வரையில் அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து தன் மகனை தன்னுடைய கருவிலே தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்தவளுக்கு இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது அவளுக்கு பெருத்த ஒரு ஏமாற்றம் தான் காணப்பட்டது. உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வலியும் ஏற்பட்டது. ஏனென்றால் குழந்தையை பெற்றெடுக்க ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்தை முதலில் தேடினாள் தன் கணவனோடு இணைந்து. ஏற்கனவே வணக்க மாதத்தினுடைய இந்த சொல்லாடலை உங்களோடு பயன்படுத்தி இருப்பேன். நல்லவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, நல்லவர்களை இந்த உலகம் இனமறியாது, நன்மை செய்பவர்களை இந்த உலகம் வெறுத்துவிடும். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரும் ஒளியாகிய இறைவனை, நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர், மீட்பு தரக்கூடியவர், நம் அனைவருமே மீண்டும் வான்வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னையே அழிக்க வருகின்ற இந்த மாபெரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு இந்த உலகம் இடம் கொடுக்க தயங்கியது. சென்ற இடங்களிலெல்லாம் அன்னை மரியாளையும் சூசையும் வேற்று இனத்தவரை போல உணர்ந்து கொண்டு அவரை வெளியே துரத்திய தருணங்கள் நாம் காணுகின்றோம் வேதத்தில். இறுதியாக மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னது போல ஒரு மாட்டு தொழுவம்தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு இடம் கொடுத்ததை நாம் காணுகின்றோம். இந்த சமுதாயம், மானிட சமுதாயம் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றாலும், இந்த உலகத்தை படைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த மாட்டுத் தொழுவம் அவரிடம், அந்த இடத்தில் பிறப்பதற்கு அந்த இடம் அனுமதி கொடுத்ததே, அது எப்படி பேறு பெற்ற இடமாக காணப்படுகிறது, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இடமாக காணப்படுகிறது. அன்னை மரியாள் மாட்டுத் தொழுவத்திலே சென்றாள். தன் மகன் பிறக்கக்கூடிய இடத்தை பார்த்தாள். தூய்மையற்றது, துர்நாற்றம் வீசக்கூடிய இடம்,
ஆனால் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல், எந்த விதமான பொறாமைகளும் போட்டிகளும் இல்லாமல், காலை முதல் உண்டு வந்த உணவினை அசைத்து கொண்டு, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பார்த்து கொண்டு, ஒரு பறவை இன்னொரு பறவை பார்த்து கொண்டு, அவர்கள் வாழ்ந்த அந்த அற்புதமான மகிழ்ச்சியின் தருணத்தை அந்த இடத்திலே சொர்க்கலோகமே காணப்பட்டது. எதை கொடுக்க வேண்டுமென்று இந்த மண்ணுலகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து வந்தாரோ அதை தன்னுடைய பிறப்பின் இடத்திலே கண்டுபிடித்து விட்டார். அமைதி நிறைந்த இடம், அன்பு நிறைந்த இடம், சலனமற்றது, பார்வைக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த இடம் முழுவதுமாக அன்பும் அமைதியும் சமாதானமும் முழுமையாக காணப்பட்டதினால்தான் இயேசுவின் பிறப்பு அந்த இடத்தில் கிடைத்தது. அன்னை மரியாள் முதலாக மாட்டுத் தொழுவத்தில் சென்றாலும் தன் மகனை ஈன்றெடுத்து தன் மார்போடு அணைத்து தன் மகனுக்கு முத்தமிட்டு, உன்னுடைய மீட்பின் செய்தியை இதோ நானும் சுமந்து வந்திருக்கின்றேன், உன்னை பெற்றெடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இடம் என்னவோ மாட்டுத் தொழுவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஒட்டுமொத்த உருவத்தினுடைய செயல்பாடுகளையும் இந்த மாட்டுத் தொழுவம் தெளிவுபடுத்தியது என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து அங்கே தீவன தொட்டியிலே தன் மகனை கிடத்துகின்றாள். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. நம் அனைவருடைய வாழ்விற்காக தன்னையே உணவாக கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் அறிந்தாலோ அறியவில்லையோ என்னமோ தெரியவில்லை, மாறாக தீவன தொட்டி என்கின்ற மிருகங்கள் உண்ணக்கூடிய அந்த தொட்டியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிடத்தி ஒரு பாதுகாப்பை நிறுத்தி வைத்திருக்கிறாள் என்றால் அதில் அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை இந்த உலகத்திலே. அப்படிப்பட்ட ஒரு பெருமகிழ்ச்சி அன்னை மரியாள் அடைந்தாள். அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருந்ததை அன்னை மரியாள் கண்டாள். இடையர்கள் தேடி வந்தார்கள். அந்த இடம் ஒரு வறிய இடமாக இருந்தாலும், சோதனைக்குரிய இடமாக இருந்தாலும், வருத்தத்திற்குரிய இடமாக இருந்தாலும், மனதிலே ஒரு சலனங்கள் கவலைகள் எழக்கூடிய இடமாக இருந்தாலும், ஆனால் இயேசுவின் பிறப்பிற்கு பிறகு அந்த இடம் இன்னும் மெருகேற்றப்பட்டது என்பதை நாம் காணுகின்றோம். அந்த இடம் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இடமாக காணப்பட்டதை காணுகின்றோம். அது என்னவென்றால், இடையர்கள் அந்த செய்தியை கேட்டவுடனே தங்களிடம் இருக்கின்ற காணிக்கை பொருட்களை எடுத்து வந்து இயேசுவின் பாதத்திலே எடுத்து வைத்து இயேசுவிடமிருந்து தண்டனிட்டு வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது அவர்கள் அன்னை மரியாளிடம் சொன்ன வார்த்தை, உலகத்தின் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இதோ நாங்கள் அவரை தண்டனிட்டு வணங்க வந்திருக்கிறோம் என்று கூட இடையர்கள் சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கீழ்திசை ஞானிகளும் கூட தங்கள் நாடுகளிலிருந்து அவர்கள் எடுத்த முயற்சிகள் பல நாட்களாக ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிடமாகிய அந்த மாட்டுத் தொழுவத்தை தேடி வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பார்வைக்கு அந்த இடம் மிகவும் மோசமான இடமாக இருந்தாலும் இயேசுவின் பிறப்பிலே மாட்டுத் தொழுவம் விண்ணகமாக மாற்றப்பட்டது. எதை இந்த உலகிற்கு எடுத்து வர விரும்பினாரோ, எதை இந்த உலகிற்கு கொடுக்க விரும்பினாரோ, அது அவருடைய பிறப்பின் நேரத்திலே நிறைவு பெற்றதை நாம் காணுகின்றோம். அது என்னவென்றால், மனிதநேயம் வளர வேண்டும், ஒருவரை ஒருவர் ஒற்றுமையோடு அன்போடு வாழ வேண்டும் என்பதை இயேசு விரும்பினார். அதுதான் பாமர மக்களாகிய இடையர்களும் இயேசுவை காண மாட்டுத் தொழுவத்திற்கு வந்தார்கள். பஞ்சுமெத்தையிலும் அரச அதிகாரத்தோடு வாழக்கூடிய அந்த கீழ்திசை ஞானிகளும் அவர்களும் அந்த மாட்டுத் தொழுவத்தில் வந்தார்கள். இடையர்களும் அரசர்களும் ஞானிகளும் ஒன்றாக இணைந்த இடம்தான் இயேசுவினுடைய பிறப்பு இடமாகிய மாட்டுத் தொழுவம். அன்னை மரியாள்
இதை காணுகின்ற பொழுது இதைவிட ஒரு பெருமகிழ்ச்சி அவளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேன் என்று சமுதாயத்தின் கோட்பாடுகளை உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து எழுப்பிய கேள்விகளுக்கு இயேசுவினுடைய பிறப்பின் அந்த ஒரு சில நொடி பொழுதிலே அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதிலும் கிடைத்து விட்டது. அதையெல்லாம் தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தாள். மகிழ்ச்சி ஒரு புறம், மனவேதனை இன்னொரு புறம். ஆனால் எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தாலும் இயேசுவின் திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் மகிழ்ச்சி கொண்டாள். இந்த மகிழ்ச்சி அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பல நாட்கள் இருந்தது, இல்லாமலும் சென்றது. ஆனால் ஏதோ தன் மகனை ஈன்றெடுத்த அன்னை மரியாள் இதில் கிடைத்த மகிழ்ச்சியை அவளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அது காணப்பட்டது என்றால் அது என்றுமே மிகையாகாது. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி இயேசுவை கருவிலே சுமந்து மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்து உங்களுக்கும் எனக்கும் மீட்பரை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்த அன்னை மரியாள் இன்று நமக்கும் அவள் செய்தி கொடுக்கிறாள். அன்று என் மகனை மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்தேன், இன்று என் மகன் ஒவ்வொரு நாளும் நற்கருணை வடிவிலே உங்கள் இதயத்திலே பிறக்கிறார். அன்று மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று நீங்கள் கவலை கொண்டீர்கள், இன்று நற்கருணை வடிவிலே என் மகன் உங்கள் இதயத்திலே பிறக்கிறார் என்றால் உங்கள் இதயம் எப்படி இருக்கிறது? சிந்தியுங்கள். என் மகனை ஏற்றுக்கொள்ள உங்கள் இதயத்தை மேன்மேலும் தூய்மைப்படுத்துங்கள் என்று அன்னை மரியாள் நமக்கு இந்த செய்தியை கொடுக்கிறாள். ஏற்றுக்கொள்வோமா? இயேசுவை மாட்டுத் தொழுவத்தைப் போல ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? அல்லது ஒரு புனிதமான இடமாக, தூய்மை மிக்க இடமாக நம் இதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ளப் போகிறோமா? இந்த சிந்தனைகளோடு இந்த வணக்க மாதத்தின் 7வது நாளிலே அன்னையோடு கரம் பிடித்து பயணிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.